உங்களோட கனவுகள்லாம் நினைவாக போற காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா மே மாதத்திலிருந்து ஒரு விடுவு காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா சூரிய பகவான் ஆல்ரெடி அங்க உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்திலிருந்து சித்திரை மாதத்திலிருந்து உங்களுக்கு விடுவு காலம் பிறந்துருச்சுன்னே சொல்லலாம். உங்களோட சிந்தனை, உங்களோட வாக்கு, உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலமாக, யாராவது புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதிக சம்பளத்துக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அமைப்பெல்லாம் இருக்கு. ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவான், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது பூமிக்காரகன், வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டில் மே மாதத்தில் வருகின்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோகமே பெறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சில ராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில முடிவுகள் யோசித்து நிதானமும் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன், முயற்சிக்காரகன், வீரியம், வெற்றி, அனைத்து செயல்களையும் தூண்டக்கூடிய, அதாவது நீங்க ஒரு செயல் செய்யணும்னா செவ்வாய் பலமா இருக்கணும், ஆட்சியா இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க அதை முயற்சித்து வெற்றி அடைவீர்கள். அதாவது முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி தோல்வின்றதே நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த முயற்சி எடுக்கக்கூடிய அதிகாரத்தை, பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சூரியனோடு உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் 10ஆம் தேதி உச்ச சூரியனோடு செவ்வாயோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தைரியம், வீரியம், முக்கியமா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப அவங்க புகழின் உச்சிக்கு ஒரு பதவி, பொறுப்பு, அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப ஒரு போட்டித் தேர்வுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா முதல் மார்க், முதல் மதிப்பெண், முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு இந்த காலகட்டம் செவ்வாய் பெயர்ச்சி மேஷராசியில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புகழையும் உங்களுக்கு ஒரு நிரந்தர பதவி உயர்வு, கௌரவம் என்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போதுங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் இருக்கிறாரு. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயத்துல நீங்க முயற்சி எடுக்கிறது, தைரியமா இருக்கிறது, துணிவு, முக்கியமா கவர்மெண்ட் துறையில ஒரு பதவி அமைப்பெல்லாம் ஏற்படுறது. செவ்வாய் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் மாற்றி பெயர்ச்சி அடையும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாழ்வியல்ல ஒரு மாற்றம், ஒரு புது, அதாவது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தனித்து நின்று அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் சில நன்மைகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி, முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுஷு, மீன ராசிக்காரர்கள்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க. மற்ற ராசிகளுக்கும் சிறப்பா இருக்க போகுது. ஆனா அவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். தனுஷு ராசி நேயர்களே, வருகின்ற மே 10ஆம் தேதி முதல் உங்களுக்கு யோகா காலம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா மே 10ஆம் தேதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அவரோட சொந்த ராசியில், சொந்த வீட்டில் பெயர்ச்சி அடைந்து ஆட்சி பலம் பெற்று வலிமை பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனுஷ ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பலம் பெறாருங்க. அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு புகழ்மிக்க காலம். உங்களோட கனவு திட்டங்கள், உங்களோட கனவுகள்லாம் நினைவாக போற காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போதுங்க. தனுஷ ராசி நேயர்களே, முக்கியமா மாணவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு உயர்கல்வி, பட்டப்படிப்பு, அதாவது முதுகலை பட்டப்படிப்பு, ரிசர்ச் கைண்ட் ஆஃப் படிப்புலாம் படிக்கணும்ன்ற நீங்க ஆர்வமா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி படிப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும், மருத்துவ படிப்பு படிக்கணும்ன்ற எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள், சாதகமான மதிப்பெண்கள், நீங்க நினைத்த, நீங்க எதிர்பார்த்த படிப்பு, கல்வி, அதாவது
கல்லூரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்குதுங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம், இவ்வளவு நாளா நீங்க அர்த்தாஷ்டம சனியில உடல்நல பிரச்சனை, அதாவது உங்க தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவுகள் என தேவையில்லாத செலவுகள் எல்லாம் வந்து மாட்டி ஒரு மன குழப்பத்திலையும் ஒரு சங்கடத்திலையும் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து ஒரு விடிவு காலம் ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா சூரிய பகவான் ஆல்ரெடி வந்து அங்க உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்திலிருந்தே, சித்திரை மாதத்திலிருந்தே உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னே சொல்லலாம். இன்னும் அதாவது 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் பலம் பெறும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனம், உங்களோட அறிவு கூர்மை, அதாவது உங்களோட சிந்தனை, உங்களோட வாக்கு, உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலமாக உங்க தொழில் சென்ற இடத்திலும், அதாவது வேலை செய்யற இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் உங்களுக்கு இது சிறப்புமிக்க காலமாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். இப்போ யாராவது புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதிக சம்பளத்துக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்த கம்பெனிலும் சரி, நீங்க எதிர்பார்த்த துறையிலும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இப்போ அரசு துறையில கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை, மிலிட்டரி, மருத்துவத்துறையிலலாம் வந்து நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்றது வந்துன்னா உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம். நீங்க நினைத்த காரியம், பணவரவு, அதாவது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் பொருளாதார வசதி, அதாவது உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இவரெல்லாம் நீங்க ஏற்கனவே கொடுத்து வச்சிருப்பீங்க. அந்த பைசா, அந்த காசு வருமானு வெயிட் பண்ணிருப்பீங்க. சரி விட்டுருப்பா, நம்ம பாத்துக்கலாம் நினைச்சதெல்லாம் உங்களை தேடி வந்து அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அதனால அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அமைப்பெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க வந்து உங்க வேலைக்கு அங்கீகாரம் கொடுத்து அப்ரேசல்ஸ் காத்துட்டு இருக்கீங்க. அதாவது சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய காலம் எல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும். உங்களோட பேரண்ட்ஸோட சம்மதத்தோட திருமண வாய்ப்புகள் பெற்று குடும்ப வாழ்க்கைகள் போவீங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீண்ட நாளா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும், வழிபாடு பண்ணணும்ன்ற வந்து முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டம் கை கொடுத்து குலதெய்வம் சப்போர்ட்டோட எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி அடையும். முக்கியமா வந்து புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு லாபத்தை நோக்கி செல்லும். குழந்தைகளின் படிப்பு, குழந்தைகளுக்காக நீங்க முதலீடு பண்றது, குழந்தைகள் பேர்ல வந்து ஒரு டெபாசிட் ஆரம்பிக்கிறது, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்க குழந்தைக்கு வந்து ஒரு 15 வயசுல, ஒரு 20 வயசுல அவங்களுக்கு ஒரு இந்த படிப்பு படிக்கணும், இல்ல அவங்களுக்கு கல்யாணத்துக்கு, இல்ல அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு கனவு, அவங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு சிறு சிறுவா வளர்ச்சிகள் கொடுத்து அதிக லாபத்தன்மை கொடுக்கும் காலமாக இது மாறும். குழந்தைகள் மூலமா உங்களுக்கு வந்து பேரு புகழெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீண்ட நாளாக வந்து குழந்தைகள், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ ரீதியாக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். குழந்தை பாக்கியம் நல்ல, அதாவது குடும்ப சந்தோஷத்துக்காக சுப செலவுகள், சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தக்கூடிய காலமாக தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று இருக்கும் காலகட்டம் சிறப்பா இருக்குங்க. அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டுத்துறை, இன்ஜினியரிங் படிப்பு, மருத்துவ படிப்பு படிக்கும் எண்ணம் கொண்ட மாணவர்களுக்கெல்லாம் இது வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. இந்த செவ்வாய் பெயர்ச்சி 5ஆம் இடத்தில் அவரோட சொந்த ராசியில் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து நிற்கும் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு ஒரு சிறந்த காலமாக இருக்கும். அதாவது புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள், புதிய வேலை, புதிய தொழில் என அனைத்தும் வந்து உங்களுக்கு கைகூடி உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும் காலமாக இருக்க போதுங்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க. சிவப்பு நிற ஆடை வந்து, சிவப்பு நிற பூ வந்து எடுத்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஏழை எளியவர்கள் வந்து இந்த சிவப்பு நிற ஆடை வந்து அன்னதானம் பண்ணுங்க. உங்களுக்கு முருகன் அருளால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு யோக காலமே. வாழ்க வளமுடன். வணக்கம்.